ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க காமிக்கிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பண்ணது நான் கிடையாது, என்னோட அத்தை தான் பண்ணாங்க. கர்நாடகா ஸ்பெஷல் உப்பு தண்ணி. இது அவங்க உப்பு தண்ணின்னு தான் சொல்லுவாங்க இந்த குழம்ப. இது பொரியல். இதில் பீன்ஸ் இருக்குது, பருப்பு இருக்குது, பச்சை பயிறு இருக்குது, அப்புறமா வெங்காயம் போட்டிருக்காங்க, இந்த பீன்ஸோட சீட் இருக்குது, எல்லாம் போட்டு இதை இந்த ஊரில் பல்லியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பொரியல்ங்கிற சொல்கிறத கன்னடாவில் பல்லியான்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் புதுசாக எனக்கு தெரிய வந்துச்சு சொன்னல, அதில் ஒரு ரெசிபி தான் இது. எனக்கு இந்த குழம்பை விட இந்த பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலை நம்ம சும்மாவே வாரி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீன்ஸு இதை எனக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் இவங்க உப்பு தண்ணின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ஊர் பாஷையில் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, உப்பு நீரோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் உப்பு தண்ணின்னு தான் அதோட நேம் வரும். அப்போ உப்பு தண்ணி குழம்பு பண்ணியிருக்காங்க. இது நான் இன்னும் இதை கற்றுக்கிறதுக்கு போகலை. ஒரு வாட்டி நம்ம கற்றுக்கிட்டு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். அவங்க பண்ண குழம்பு தான் இது. அந்த பொரியல் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நான் பண்ணேன். நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரை இருந்தால் தானே நம்மளுக்கு சாப்பாடுக்குள்ளே போகும். அதனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஊரில் வெலை மீன் சொல்லுவாங்க. மற்ற உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வெலை மீன் ஃபிஷ் ஃப்ரை. இது பொரியல். இதை அப்படி நிறைய குவான்டிட்டியில் அந்த பொரியல் எடுத்து நம்ம இந்த சோறு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இவங்க இது கூட பண்ணுவாங்க. இது கூட கீரை போட்டு பண்ணுவாங்க, அப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் இதை சமைக்கிறதுக்கு கற்றுக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு இன்னொருத்தவங்க பண்ணி நமக்கு கொடுத்து சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுறதுல எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் அந்த பீன்ஸு, அந்த பருப்பு, அந்த பாசி பருப்பு, பச்சை பயிறு எல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தோட மிக்ஸ்டு டேஸ்ட்டில் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணும்போது நான் நிறைய பொரியலை வச்சு சாப்பிடுவேன். சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பண்ணுற அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் களி உருண்டை பண்ணுவாங்க. அது மத்தியானம் சீக்கிரமாகவே பசங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியல. இன்னொரு வாட்டி களி சாப்பிடும்போது அந்த வீடியோ நம்ம எடுத்து காமிக்கிறேன். களி உருண்டை இங்கே நல்ல எல்லா ஒரு வீட்லையுமே ரெகுலராக பண்ணுற ஒரு ஹெல்த்தி பால் தான் அந்த ராகி களி உருண்டை. அதை கன்னடாவில் சங்கட்டி இல்லைன்னா முத்தேனா ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க. அந்த நேமில் அது சொல்லுவாங்க. அதை நான் தமிழில் களி உருண்டைன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு இதுதான். ஃபுல் வெஜ்ஜில் போகலான்னு பார்த்தா ஃபிஷ் இருந்தது. சரி, ஃபிஷ் எடுத்து ஒரு ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி குழம்பு, பல்லியா, பீன்ஸு, பருப்பெல்லாம் போட்ட ஒரு பொரியலில் கூட்டு, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் எங்கள் வீட்டோட இன்னையோட லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் மத்தியான உணவை நல்லா ஆறாம உட்காந்து நல்லா வாய்க்கு ருசியாக பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சா ஃபேமிலி. மீண்டும் நாளைக்கு ஒரு லஞ்ச் மெனுல சந்திக்கலாம். பாய்.